ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். நம்ம இந்த பதிவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ரிசல்ட் பற்றின ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது போன தடவை ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது இந்த ரிசல்ட்டு லேட் ஆகிறதுக்கு ரேஷன் கடை கடை பணியாளர் தொடர் வேலைநிறுத்த போராட்டம் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ரிசல்ட் இது பாதிக்குமா அல்லது டிலே ஆகுமா அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதே மாதிரி பாருங்கள், இன்னும் அவங்க போராட்டம் முடியலை. ஸோ அவங்க இன்னும் 3 நாள் போராட்டமாக அதை அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான வீடியோ கிளிப் தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு. அதையும் ஷேர் பண்ண போகிறேன் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு 22, 23, 24 அதாவது நேற்று வரைக்கும் உங்களுக்கு இந்த போராட்டம் 3 நாள் அறிவித்ததுக்கப்புறமும் இது தவிர இந்த தமிழக அரசு எங்கள் போராட்டத்தை நிறைவேற்றாத பட்சத்தில் கிட்டத்தட்ட 28ஆம் தேதி அதாவது மாநில தழுவி அதாவது 38 மாவட்டத்தையும் சேர்ந்து 3 மாவட்டமாக அது பிரித்து அதாவது எல்லா ஒர்க்கர்ஸும் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை அதாவது பெரும்பகுதியாக பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பு வெளியிட்ட நிலையில் ரிசல்ட்டு தள்ளி போகுமா அல்லது ரிசல்ட்டு வருமா அப்படிங்கிறது தான் என்னோடய கொஸ்டின் இது. ஸோ அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன விவரம் எது விவரம் அப்படின்ட்டு பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ கிளிப் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கிளிப் பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்துக்கலாம். தனித்துறை பொது விநியோக திட்டத்திற்கு உருவாக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தார். அதுவும் நிறைவேற்றப்படவில்லை. மொத்தத்தில் பணியாளர்கள் முன்வைத்துள்ள 6 அம்ச கோரிக்கைகள் மட்டுமின்றி 30 அம்ச கோரிக்கைகள் குறித்தும் தனியாக பேச்சுவார்த்தை நடத்தி நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தினோம். ஏற்கப்படாத காரணத்தினால் பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு வருகிற 22/4/25, 23/4/25, 24/4/25 ஆகிய 3 நாட்களும் தொடர் வேலைநிறுத்தத்தில் தமிழ்நாடு அரசின் நியாய விலைக் கடை பணியாளர் சங்கம் ஈடுபட முடிவு செய்துள்ளது. அதன் மூலமாக கோரிக்கைகள் நிறைவேறாவிட்டால் பாதிக்கப்பட்ட பணியாளர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் சார்பில் வருகிற 28/4/2025 அன்று மாநிலம் முழுவதும் பொது விநியோக திட்டத்திற்கென தனித்துறை, பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட 14 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து மாபெரும் மறியல் போராட்டம் மாநில அளவில் 3 மையங்களில் நடத்த முடிவு செய்துள்ளோம். விழுப்புரம், திருச்சி, மதுரை ஆகிய 3 மையங்களில் 38 மாவட்டங்களைச் சேர்ந்த பணியாளர்கள் மறியல் செய்ய முடிவு செய்துள்ளோம். அந்த மறியல் போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான பணியாளர்கள் கலந்து கொள்வார்கள். இவற்றையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு தமிழக அரசு எங்களது சங்க நிர்வாகிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கைகளை நிறைவேற்ற முன்வருமாறு கேட்டுள்ளோம். கு. பாலசுப்ரமணியன், சிறப்பு தலைவர், தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு அரசு நியாய விலைக் கடை பணியாளர் சங்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தகவல் பார்த்தீங்களா? அதாவது போன தடவை சொல்லியிருந்தேன் இந்த ரிசல்ட்டுக்கும் இந்த வேலைநிறுத்த போராட்டத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் அதான் சொல்ல போகிறேன். அதாவது இவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த பிஓஎஸ் மிஷின் அதாவது விரல் ரேகை வைக்கிறது, அப்புறம் இவங்க டிபார்ட்மெண்ட்டு தனி டிபார்ட்மெண்ட் ஆக்கணும் அப்படின்ட்டு டிஎம்கே கவர்மெண்ட்டு ஆட்சி பொறுப்பு ஏற்றிலிருந்து இது எல்லாமே இந்த ரேஷன் கடை பணியாளர்கள் அலாட் பண்ணி தரேன்னு சொன்னது. ஆனால் இன்னும் பண்ணித்தரல. ஸோ அதனால தான் இவங்க கிட்டத்தட்ட ஒரு 6 அம்ச கோரிக்கையில் நிறைவேற்றாத பட்சத்தில் இப்போ 30 அம்ச கோரிக்கையில் நிறைவேற்றி தரணும் அப்படின்ட்டு ஒரு போராட்டம் பண்ண போகிறாங்க. அது 23, 24, 25 போராட்டம் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ கிளிப்பே என்கிட்ட இருக்குது. ஸோ அது லாஸ்ட்டாக உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஆனால் பாருங்கள், கிட்டத்தட்ட இவங்க விரல் ரேகை வைக்கிறது, பிஓஎஸ் மிஷின், அப்புறம் பொருள்கள் பொட்டல் நம்ம அதாவது பேக்கேஜ் பண்ணி தரணும் அப்படின்ட்டும், அப்புறம் எங்கள் டிபார்ட்மெண்ட்டை தனித்துறையாக மாற்றணும் அப்படின்ட்டும் கிட்டத்தட்ட நிறைய அம்ச கோரிக்கையில் முன் வச்சுருந்தாங்க. அதில் நம்ம கட்டுநர் பணிகளை நீங்கள் செலெக்ஷன் ப்ராசஸ் சீக்கிரம் பண்ணி, அதாவது எங்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்குது. ஸோ கட்டுநரில் சீக்கிரமான முறையில் பணியமர்த்தணும் அப்படின்ட்டு ஒரு கோரிக்கை முன் வச்சுருந்தாங்க இந்த 14 அம்ச கோரிக்கைகளில். ஸோ அதனால் உங்களுக்கு ரிசல்ட் வரும் அப்படின்ட்டு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் உங்களுக்கு. ஸோ இன்னும் பாருங்கள், இந்த கோரிக்கையில் போன வீடியோ என்ன சொல்லியிருந்தேன், போன வீடியோவில் கோரிக்கையில் நிறைவேற்றாமல் இந்த போராட்டம் பண்ணுறவங்க ஒர்க்கர்ஸில் எல்லாமே சம்பளம் பிடித்தப்படும், அதாவது வேலைக்கு வராதவங்களுக்கெல்லாம் சம்பளம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு பகிரங்கமாக ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதை அவங்க வீடியோ போட்டிருந்தேன். ஸோ ஒர்க்கர்ஸ் யாரெல்லாம் வேலைக்கு வரலையோ அவங்களுக்கு சம்பளம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களோட கோரிக்கையில் நாங்கள் நிறைவேற்றப்பட மாட்டாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது முன் வச்சுருந்தாங்க தமிழக அரசு. இவங்க என்ன விட்ட மாதிரி தெரியல. கிட்டத்தட்ட 3 நாள் போராட்டம்
பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கும் பாருங்கள் போராட்டம் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனால் பாருங்கள் அது நியூஸ் தகவலில் வந்திருக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறதா உங்களுக்கு. அந்த வீடியோ கிளிப்பை வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த 3 நாள் வேலைநிறுத்த போராட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் இவங்களோட கோரிக்கைகள் வந்து தமிழக அரசு நிறைவேற்றாத பட்சத்தில் வந்து இவங்க வந்து மாநில தழுவிய போராட்டம் வந்து 28ஆம் தேதி வந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட 3 மையங்களாக வந்து போராட்டம் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ 3 மையங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா 3 மாவட்டம் பிரிச்சிருக்காங்க. ஸோ வந்து விழுப்புரம், மதுரை, திருச்சி சேர்ந்த இந்த 3 மாவட்டத்தில் வந்து 38 மாவட்டத்தை ஒன்றிணைஞ்சு வந்து வேலைநிறுத்த போராட்டம் வந்து மொத்த பணியாளர் வந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போராட்டம் வந்து 3 நாள் மட்டும் இல்லை தொடர்ந்து அதாவது இன்னும் வந்து வரக்கூடிய நாட்களில் வந்து பண்ண போகிறதாகவும் பெரிய போராட்டமாக மாறும், அது சாலை மறியலில் ஈடுபட போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழக அரசும் விட்ட மாதிரி இல்லை, இவங்களும் விட்ட மாதிரி இல்லை. ஸோ வந்து போராட்டம் வந்து இன்னும் வலுக்கும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை கோரிக்கையில் வந்து தலைமை அரசு நிறைவேற்றுமா அல்லது முற்றுப்புள்ளி வைக்குமா அப்படின்னு தெரியல. ஸோ இதுக்கு முடிவு கட்டுன பட்சத்தில் தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து வெளியிடப்படும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு இவங்களோட கோரிக்கையில் வந்து ஒன்று நிறைவேற்றணும் அல்லது இதுக்கு ஏதாவது முற்றுப்புள்ளி வச்சு இந்த போராட்டத்தை அவங்க முடிச்சு வைக்கணும். ஸோ அதுக்கு அப்புறம் தான் ரிசல்ட்டை பற்றி யோசிப்பாங்க. அல்லது இது நடந்துகிட்டே இருக்கும்போது ரிசல்ட் விடுவாங்களா அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஏன்னா 19% ரிசல்ட் வர வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து இவ்வளோ ஒரு மாநில தழுவிய ஒரு போராட்டம் நடக்கும் அப்படின்னா ஸோ அது யோசிக்கக்கூடிய விஷயம் தான் இது. ஏன்னா பல இடர்பாடுகள் இருந்தாலுமே வந்து ரிசல்ட் விட மாட்டாங்க. ஆனால் இதில் மெயின் காரணமாக போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நியாய விலைக்கடை பணியாளர்கள் வந்து இப்படி போராட்டம் ஈடுபட்டு இருக்கும்போது நியாய விலைக்கடை வந்து சரிவர இயங்காது. ஸோ அதனால் மக்கள் வந்து அவதிப்படுவாங்க. ஸோ திங்ஸ்லாம் வந்து பொருளில் வந்து அவங்களுக்கு சரிப்பட கிடைக்காது. நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது டிபார்ட்மெண்ட் வந்து ரிசல்ட்டை வந்து வெளியிடுமா அப்படிங்கிறத இப்போதைக்கு என்னோட கேள்விக்குறி. ஸோ இந்த சமயத்தில் இந்த சிச்சுவேஷனில் வந்து வெளியிடப்படுமா? ஏன்னா ஏப்ரல் 30 சட்டசபை முடிஞ்சதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுவான்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் மே 1 சொன்னாங்க, அப்புறம் வந்து ஏப்ரல் 30க்கு அப்புறம் சொன்னாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து இந்த சாலை மறியல் இதெல்லாம் ஈடுபடும் போது உங்களுக்கு ரிசல்ட் வந்து இன்னும் காலதமாக ஆகும் தான் என்னோட கொஸ்டின் மார்க் இது. ஸோ இது அப்டேட்டட் நீங்கள் பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்து என்ன? ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் ஷேர் பண்ணுறேன். இந்த போராட்டத்தின் காரணமாக வந்து ரிசல்ட் வந்து காலதாமதமாகுமா அல்லது இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது ரிசல்ட் வெளியிடப்படுமா அப்படிங்கிறது தான் என்னோடய கொஸ்டின் மார்க் இது. ஸோ வந்து நான் அதை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன அப்டேட்டோ கிடைச்சதோ ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அந்த ஏதாவது அப்டேட் கிடைச்சாலும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த போராட்டத்தின் காரணமாக வந்து ரிசல்ட் வந்து எந்த நிலையில் இருக்குது, அது ரிசல்ட் வெளியிடப்படுமா அப்படின்ட்டு ஏதாவது அப்டேட் கிடைச்சாலும் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நீங்களும் எங்களுக்கு தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ கரண்டில். அதில் ஒரு வீடியோ கிளிப் ஒன்று இருக்குது. ஸோ அது ஒரு நிமிஷம் வீடியோ கிளிப் தான். அது உங்களுக்கு லாஸ்ட்டில் அவங்க சென்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சிலர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த ரேஷன் ஷாப் ரிசல்ட் வராது, ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு சேனலில் வந்து போட்டிருக்காங்க. ப்ரோ இது உண்மையாக பொய்யான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டே ஆர்டர்லாம் வாங்கலாம் அப்படி ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்துச்சா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பொய்யான தகவல் தான் இது. ஸோ முழுமையான ஒரு முறையில் வந்து இந்த தகவல் வந்து உண்மையான தெரியலை. ஸ்டே ஆர்டர்லாம் யாரும் வாங்கலை இது வரைக்கும். ஏன்னா அவங்க மினிஸ்டர் அப்படின்னா அவங்களுக்கு சட்டசபையிலோ அல்லது ப்ரெஸ் மீட் சொல்லியிருப்பாங்க. ஆனால் விரைவில் வரும்னு சொல்லினா தவிர ஸ்டே ஆர்டர் வாங்கியாச்சுன்னு யாரும் சொன்னதில்லை. ஸோ ஒரு பொய்யான தகவலாம் வந்து நம்ப வேண்டாம். ஸோ அதை நீங்கள் விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம என்னென்னா இந்த போராட்டத்தினால வந்து ரிசல்ட் வருமா வராதுங்க தான் என்னோடய கொஸ்டின் இது. ஸோ இதை பற்றின அப்டேட் தான் நம்ம வந்து அடுத்தது பார்க்க போகிறோம். ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்றது நம்ம கவனமாக இருக்கணும். ஸோ வந்து நம்ம கவனத்தை செதற மாதிரி ஏதாவது ஒரு பொய்யான தகவலாம் ஷேர் பண்ணுவாங்க, அதை நம்ப வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஏதாவது நல்ல அப்டேட்டை சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு வீடியோ கிளிப் ஒன்று இருக்குது, அதை லாஸ்ட்டில் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நல்ல அப்டேட் சந்திக்கிறேன். தேங்க்யூ. நியாய விலை கடைகளுக்கு தரமான பொருட்களை பொட்டலமாக வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து நியாய விலைக்கடை ஊழியர்கள் சங்கத்தினர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் பள்ளி தகுதிக்கேற்ப ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும், IAS அதிகாரி தலைமையில் ஊதிய குழு அமைக்க வேண்டும் ஆகியவை உட்பட 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். மக்களினுடைய விருப்பத்தை அறிந்து பொருள்களை கொடுக்க வேண்டும். விருப்பமில்லாத பொருள்களை கொடுத்தால் அது விரயமாகி கொண்டிருக்கிறது. அது கடத்தல் என்ற கணக்கிலே வந்து விடுகிறது. ஆகவே மக்களினுடைய விருப்பம் அறிந்து பொருள்களை கொடுக்க வேண்டும். பொட்டலங்களாக பொருள்களை கொடுக்க வேண்டும். சத்தீஸ்கர் மாநிலத்தில் ATM மெஷின்ல கார்டு சொன்ன மாதிரி நம்முடைய ரேஷன் கார்டை சொல்லினால் எல்லா பொருளும் பொட்டலங்களாக வந்து விழுகின்றன. அப்படியே எடுத்துக்கொண்டு சிறப்பாக மக்கள் பயன்பெறுகிறார்கள். அந்த சத்தீஸ்கர் நாட்டில் அந்த மாநிலத்தில் செய்வது மாதிரி தமிழகத்திலும் பொருள்களை பொட்டலங்களாக வழங்குவதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டும்.